பகவானே சரணம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 11ஆம் வீட்டில் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காரு. இந்த 11ஆம் இடம் ரொம்ப பவர்ஃபுல். என்ன காரணம்னா, உங்களோட அபிலாஷைகளோட வீடு, உங்களோட டிசையரோட வீடு. இது ஒரு நல்ல பார்வைகள்லாம் நல்ல இடத்துல படும். இவரோட பார்வை நல்ல இடத்துலலாம் படுறதுனால 11th ஹவுஸ்ல இருந்து உங்களோட புண்ணியமோ, ஐஸ்வர்யமோ, உங்களோட பர்சனாலிட்டிய வெரி பவர்ஃபுல்லா டெவலப் பண்ணுவாரு. உங்களோட எல்லா விதமான மேரிட் லைஃப்லேருந்து எடுத்து உங்களோட கேரியரை எல்லாத்தையும் தூக்கி விடுவாரு. ரொம்ப நல்ல இடத்துல இருக்காரு. அதே மாதிரி செவ்வாயும் ரொம்ப நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காரு. செவ்வாய் மாறிட்டாரு. 4ஆம்லேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு. நல்லா உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங் கிடைக்கும். ஏன்னா லக்னாதிபதி உங்களோட கடவுள். உங்க ஜாதகத்தோட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காரு. கடவுளே நல்ல இடத்துல வந்துட்டாருன்னா யாருன்னா எதனா பண்ண முடியுமா? பாக்கியம் தான் பகவான். இப்போ பகவானே வந்துட்டார் கைக்கு. எவ்ரிதிங் வில் பி சூப்பர். எவ்ரிதிங் வில் பி ஆஸ் யூ லைக், விச் இஸ் கரெக்ட். அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா, இஃப் யூ ஆர் வாக்கிங் இன் ரைட் பேத், தென் யூ வில் அச்சீவ் குட் திங்ஸ். நல்ல வழியில் நடக்கிறவங்களுக்கு நல்லதே வரும். கெட்டதில் நடக்கிறது எதுனா ஒரு நாள் அவங்க அனுபவிச்சே ஆகணும். பட் கெட்டதை தடுக்கலாம். கெட்டவங்களை செய்கிறவங்கள துரத்தலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் தவறாக போயிடக்கூடாது. நல்லவர்களை துன்புறுத்தினா நீங்கள் பண்ண புண்ணியங்கள் விரயமாயிடும். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் டைம். நல்லா வழிபடுங்க பகவானை. நல்லா வழிபட்டுண்டு பகவானோட சிந்தனத்தோட வாழுங்க. பகவானே சரணம்.